தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை கூடும், புதிய உறவினர்களால் சந்தோஷம் ஏற்படும், திருமணம் மற்றும் சுபகாரியங்களுக்கு தலைமையேற்பீர்கள், புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி மகிழ்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை கூடும், பணம் பல வழிகளில் வரும், குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள், குடும்பத்துடன் அடிக்கடி சுற்றுலா சென்று வருவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, மனதில் புது தெம்பும் தைரியமும் கிடைக்கும், பணம் பல வழிகளில் வரும், பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும், நீண்ட நாள் இழுபறியிலிருந்த வீடு கட்டும் பணி தற்போது முடிவடையும் சூழல் உள்ளது. அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். கடகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் கூடும், சக நண்பர்களால் ஒத்துழைப்பு கூடும், உடன் தொழில் புரிபவர்களால் ஆதாயம் உண்டு, தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான பணவரவுகள் வந்து சேரும், குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். சிம்மராசி நேயர்களே, கோப்புகளை கையாளும் போது கவனம் தேவை, மேல் அதிகாரிகளின் உத்தரவு மீறி செயல்படக்கூடாது, புதிய இடத்திற்கு தொழில் மாற்றம் செய்யப்படுவீர்கள், எதிர்பார்த்த சம்பளங்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டு, எனவே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள், உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு, தங்களின் முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்வார்கள், தொழிலிட மாற்றம் செய்வதை விரும்புவீர்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் குறையும். துலாம் ராசி நேயர்களே, ஏற்றமான காலம் இது, வரும் பணவரவுகளை சேமிப்பது நன்று, நிலப்புலங்களால் ஆதாயம் உண்டு, கெமிக்கல் பிசினஸ் செய்பவர்கள் லாபம் காண்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, அண்டை அயலாரிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்று, அயல் நாட்டு பணி ஆதாயத்தை தரும், அயல் நாட்டு கடித போக்குவரத்து நன்மையை தரும், உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு, செய்தொழிலில் அதிக முதலீடு செய்வதை தவிர்த்துக் கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே, புதிய வீடு கட்டும் பணியை தற்போது தொடங்குவீர்கள், பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும், மனைவி மூலம் சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புண்டு, பிள்ளைகளால் பெருமை உண்டு, தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள். மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவி ஒற்றுமை கூடும், விரும்பி இடமாற்றம் செய்வீர்கள், குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் அண்டை அயலாரிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும், குடியிருப்பில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளை பராமரித்துக் கொள்வது நன்மையை தரும், புதிய முதலீடுகளை தற்போது தவிர்த்துக் கொள்ளவும். கும்பராசி நேயர்களே, ஆலய திருப்பணிகளில் மனம் செல்லும், தர்ம காரியங்களில் செய்வீர்கள், புண்ணிய நதிகளில் நீராடுவீர்கள், பிரசித்தமான கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள், வருமானம் இரட்டிப்பாகும். மீனராசி நேயர்களே, பணியிட மாற்றம் உண்டு, தொழிலில் ஏற்றம் உண்டு, சக தொழிலாளிகளால் ஆதாயம் உண்டு, முடிந்தவரை வாக்கு தரும்போது யோசிக்க வேண்டும், யாரையும் உதாசீனப்படுத்தி பேசுவதை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். மிதுனராசி நேயர்களே, தாங்கள் வெளியில் செல்லும்போது பாக்கெட்டில் பச்சை நிற பேனாவை வைத்துக் கொள்வது நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.